உங்கள் உயிர் உங்கள் உடலில் இருக்கும் வரை நீங்கள் சம்பாதித்த செல்வமும் மரியாதையும் உங்களுடனேயே இருக்க வேண்டுமா, அல்லது ஒரு சின்ன கவனக்குறைவால் அனைத்தையும் இழந்துவிட்டு நடுத்தெருவில் நிற்கப் போகிறீர்களா? நண்பர்களே, இந்த உலகம் நீங்கள் நினைப்பது போல அவ்வளவு மென்மையானது அல்ல. நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த ஒவ்வொரு ரூபாயின் மீதும் உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படும் 1000 கண்கள் பாய்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு சின்ன தவறு, உங்கள் வாயிலிருந்து வரும் ஒரே ஒரு ரகசியம் உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் தலைகீழாக மாற்றிவிடும். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை விட எதை யாரிடம் சொல்லக்கூடாது என்பதை தெரிந்து வைத்திருப்பவனே நிஜமான வெற்றியாளன். இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த 11 பண ரகசியங்கள் வெறும் தகவல்கள் அல்ல, இவை உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்கப் போகும் கவசங்கள். இதில் சொல்லப்பட்டிருக்கும் கடைசி 3 ரகசியங்கள் உங்கள் நிம்மதியை தீர்மானிக்க கூடியவை. அந்த ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் அது மணலில் எழுதிய எழுத்தைப் போல அழிந்துவிடும். உங்கள் கரவத்தையும் உங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்தையும் காப்பாற்றிக் கொள்ள விரும்பினால் இந்த வீடியோவின் ஒரு நொடியை கூட தவிர்க்காமல் இறுதி வரை பாருங்கள். ஏனென்றால் நீங்கள் சொல்லும் ஒரு வார்த்தை உங்கள் வாழ்வை உயர்த்தலாம் அல்லது உங்கள் வாழ்வையே முடிவுக்கு கொண்டு வரலாம். தயாரா? இதோ அந்த 11 ரகசியங்கள். வருமானத்தின் ரகசியம் என்பது ஒரு மனிதனின் வாழ்வாதாரத்தை மட்டுமல்ல, அவனது சமூக அந்தஸ்தையும் பாதுகாப்பையும் தீர்மானிக்கும் மிக முக்கியமான காரணியாகும். ஒரு நபர் எவ்வளவு சம்பாதிக்கிறார் என்பதை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டுவது என்பது தனது பாதுகாப்பு கவசத்தை தானே கழற்றி வைப்பதற்கு சமம். நிதி மேலாண்மையில் ரகசியம் காத்தல் என்பது பேராசை அல்ல, அது ஒரு ராஜதந்திரம். பொதுவாக உங்கள் வருமானம் நீங்கள் நினைப்பதை விட அதிகமாக இருந்தால் உங்களை சுற்றியுள்ளவர்களிடம் இயல்பாகவே ஒருவிதமான பொறாமை உணர்வு உருவாகும். உறவினர்களோ அல்லது நண்பர்களோ உங்கள் வருமானத்தின் உயர்வை காணும்போது அவர்கள் உங்களை ஒரு மனிதனாக பார்ப்பதை விட ஒரு நடமாடும் ஏடிஎம் இயந்திரமாகவே பார்க்கத் தொடங்குவார்கள். இது தேவையற்ற கடன் கோரிக்கைகளுக்கும் நீங்கள் மறுக்கும்போது உறவுகளில் கசப்பு ஏற்படுவதற்கும் வழிவகுக்கும். அதே சமயம் உங்கள் வருமானம் குறைவாக இருந்தால் இந்த உலகம் உங்களை மிகவும் எளிதாக எடை போட்டுவிடும். குறைவான வருமானம் கொண்டவர்களை சமூகம் பெரும்பாலும் மதிக்க தவறுவதுடன் அவர்களின் ஆலோசனைகளையும் உதாசீனப்படுத்தும். உங்கள் பொருளாதார பலவீனம் மற்றவர்களுக்கு தெரிந்தால் அவர்கள் உங்களை அடக்கி ஆள முற்படுவார்கள் அல்லது உங்களின் இக்கட்டான நிலையை பயன்படுத்தி சுரண்ட நினைப்பார்கள். வருமான ரகசியத்தை பாதுகாப்பதன் மூலம் ஒரு மனிதன் தனது சுதந்திரத்தை தக்க வைத்துக் கொள்கிறான். ஒரு அறிவாளி தன் வருமானம் எவ்வளவு என்பதை தனது உழைப்பிலும் செயல்பாடுகளிலும் காட்ட வேண்டுமே தவிர வார்த்தைகளில் விவரிக்க கூடாது. மிக முக்கியமாக, உங்கள் வருமானம் ரகசியமாக இருக்கும் வரைதான் உங்கள் மீதான ஒருவிதமான பிரமிப்பும் மதிப்பும் மற்றவர்களுக்கு இருக்கும். எவ்வளவு பணம் உங்களிடம் புழங்குகிறது என்பது தெரியாத போது உங்களின் உண்மையான பொருளாதார பலத்தை யாராலும் கணிக்க முடியாது. இது எதிரிகளிடமிருந்தும் தேவையற்ற ஆபத்துகளில் இருந்தும் உங்களை காக்கும். செல்வத்தை சேர்ப்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியமானது அந்த செல்வம் வருவதற்கான ஆதாரத்தையும் அதன் அளவையும் ரகசியமாக வைத்திருப்பது. ஒரு மரம் தனது வேர்களை எவ்வாறு பூமிக்கு அடியில் ரகசியமாக வைத்திருந்து மரத்தை தாங்குகிறதோ அவ்வாறே உங்கள் வருமான ரகசியமும் உங்கள் வாழ்வின் அஸ்திவாரமாக அமைய வேண்டும். உங்கள் நிதி நிலைமை பற்றிய தெளிவு உங்களுக்குள் மட்டும் இருந்தால் போதும். அது பிறருக்கான விவாத பொருளாக மாறும்போது உங்கள் நிம்மதி குறையத் தொடங்குகிறது. உங்கள் உழைப்பிற்கான பலனை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் அதன் அளவை மற்றவர்களின் கணக்குகளுக்கு அப்பாற்பட்டு வைத்திருக்க பழக வேண்டும். எப்போது உங்கள் வருமானம் பொதுவெளியில் பேசப்படுகிறதோ அப்போதே உங்கள் மீதான திட்டமிடப்படாத நிதி நெருக்கடிகளும் சமூக அழுத்தங்களும் கூடவே பிறக்கின்றன. எனவே ஒரு மனிதன் தன் உயிரை காட்டிலும் மேலாக தனது நிதி ரகசியங்களை பாதுகாக்க வேண்டும் என்பது ஒரு மாறாத விதியாகும். சேமிப்பின் அளவு மற்றும் உங்களிடம் உள்ள கையிருப்பு என்பது உங்கள் வாழ்வின் இருண்ட காலங்களில் உங்களுக்கு துணையாக வரும் உண்மையான நண்பனை போன்றது. ஒரு மனிதன் தான் சேமித்து வைத்துள்ள செல்வத்தின் மொத்த மதிப்பை யாரிடமும் எந்த சூழலிலும் பகிர்ந்து கொள்ள கூடாது என்பதில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். சேமிப்பு என்பது வெறும் எண்கள் அல்ல, அது உங்கள் தன்னம்பிக்கையின் அடையாளம். உங்களிடம் போதுமான பண இருப்பு இருக்கிறது என்பது மற்றவர்களுக்கு தெரிந்தால் அந்த நிதியை அவர்கள் தங்களின் தேவைகளுக்காக பயன்படுத்திக் கொள்ள திட்டமிடுவார்கள். உறவினர்களோ அல்லது நண்பர்களோ தங்களின் இக்கட்டான சூழலை உங்களிடம் விவரித்து உங்கள் சேமிப்பிலிருந்து ஒரு பகுதியை வற்புறுத்தி கேட்கும் சூழல் உருவாகும். அத்தகைய நேரங்களில் பணத்தை கொடுத்தால் அது திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. கொடுக்க மறுத்தால் காலங்காலமாக போற்றி வந்த உறவுகளில் விரிசல் ஏற்படும். இந்த இக்கட்டான நிலையை தவிர்க்க ஒரே வழி உங்களிடம் இருக்கும் சேமிப்பின் அளவை ரகசியமாக வைத்திருப்பதுதான். மேலும் ஒரு அரசன் தனது கோட்டையின் பாதுகாப்பையும் ஆயுத கிடங்கையும் எப்படி ரகசியமாக வைத்திருப்பானோ
அப்படியே உங்கள் சேமிப்பும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். உங்களின் மொத்த கையிருப்பு வெளியே தெரிந்தால் திருடர்கள் அல்லது மோசடி செய்பவர்களின் பார்வை உங்கள் மீது விழும். தேவையற்ற வரி நெருக்கடிகள் அல்லது சமூக அழுத்தங்கள் உங்களை சூடும். ஒரு மனிதனின் சேமிப்பு ரகசியமாக இருக்கும் வரைதான் அவனது குடும்பத்தின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். உங்களின் உண்மையான பொருளாதார பலம் மற்றவர்களுக்கு தெரியாத போது உங்களைப் பற்றிய ஒரு தேவையற்ற மதிப்பீடு அல்லது குறைத்து மதிப்பிடுதல் அவர்களுக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். அதுவே உங்களுக்கு பாதுகாப்பாக அமையும். குறிப்பாக ஆபத்து காலங்களில் உங்களுக்கு உதவப் போவது உங்கள் சேமிப்பு மட்டுமே. அந்த சேமிப்பு மற்றவர்களுக்கு தெரிந்தால் அது உங்கள் கையை விட்டு போவதற்கான வழிகளே அதிகம் அமையும். சேமிப்பு என்பது ஒரு விதையை போன்றது. அதை மண்ணுக்குள் ரகசியமாக புதைத்து வைக்கும்போதுதான் அது ஆலமரமாக வளர்ந்து உங்களுக்கு நிழல் தரும். அதை வெளியே எடுத்து காட்டிக்கொண்டே இருந்தால் அது வளர்வதற்கு முன்பே அழிந்துவிடும். உங்களின் பொருளாதார வெற்றியை உங்கள் வாழ்க்கை முறையில் காட்டாமல் உங்கள் கணக்குகளில் அமைதியாக வளரவிடுங்கள். ஒரு மனிதனின் வீழ்ச்சி அவனது சேமிப்பு கரைவதில் தொடங்குகிறது. அந்த சேமிப்பு கரைவதற்கு முக்கிய காரணமாக அமைவது அதன் அளவு மற்றவர்களுக்கு தெரிவதுதான். எனவே உங்கள் வங்கி சில்லறை பேலன்ஸ் அல்லது நிலபுலன்களின் மதிப்பை ரகசியமாக வைத்திருப்பது உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான நிம்மதிக்கு வழிவகுக்கும். பணத்தை சம்பாதிப்பதை விட அதை மற்றவர்களின் பார்வையிலிருந்து மறைத்து வைத்து பாதுகாப்பதே மிகப்பெரிய கலை. உங்கள் சேமிப்பின் ரகசியம் உங்கள் இதய துடிப்பை போல உங்களுக்குள் மட்டுமே இருக்க வேண்டும். கடன்களின் சுமை மற்றும் உங்களுக்கு இருக்கும் நிதி நெருக்கடிகளை பற்றிய விவரங்களை வெளியே பகிர்வது என்பது உங்கள் கையில் இருக்கும் ஆயுதத்தை நீங்களே கீழே போட்டுவிட்டு எதிரியின் முன் மண்டியிடுவதற்கு சமமானது. உலகில் உள்ள பெரும்பாலான மனிதர்கள் பலவீனமானவர்களையே வேட்டையாட விரும்புகிறார்கள். உங்களின் கடன் சுமை மற்றவர்களுக்கு தெரிய வரும்போது உங்களை பற்றிய சமூக மதிப்பீடு மிக வேகமாக வீழ்ச்சியடைய தொடங்கும். சமூகம் எப்போதும் வெற்றியாளர்களையும் செல்வந்தர்களையும் மட்டுமே பின்தொடர விரும்புகிறது. மாறாக நிதி நெருக்கடியில் இருப்பவர்களை ஒரு சுமையாகவே கருதுகிறது. உங்கள் கடன்களை பற்றி நீங்கள் நம்பிக்கையோடு ஒரு நண்பரிடமோ அல்லது உறவினரிடமோ கூறும்போது அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் நடைமுறையில் அது நடப்பதில்லை. மாறாக அவர்கள் உங்களை ஒரு ஆபத்தான நபராக பார்க்க தொடங்குவார்கள். உங்களிடம் பழகுவதை குறைத்துக் கொள்வார்கள் அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்புகள் உங்கள் கைக்கு வந்து சேராதபடி மறைமுகமாக தடுப்பார்கள். ஏனெனில் கடன் இருப்பவனுக்கு வாய்ப்பளித்தால் அவன் அந்த பணத்தை தனது கடனை அடைக்கவே பயன்படுத்துவான், தொழிலை வளர்க்க மாட்டான் என்ற எண்ணம் பொதுவானது. மேலும் ஒரு தொழிலதிபரோ அல்லது பணியாளரோ தனது நிதி நெருக்கடியை பொதுவில் வைத்தால் அவரது வாடிக்கையாளர்களும் மேலதிகாரிகளும் அவர் மீதான நம்பிக்கையை இழப்பார்கள். கடன் என்பது ஒரு மனிதனின் கரவத்தை அரிக்கும் கரையான் போன்றது. அது உங்கள் வீட்டு சுவர்களுக்குள் இருக்கும் வரைதான் உங்களுக்கு போராட்டமாக இருக்கும். அது வீதிக்கு வந்துவிட்டால் அது அவமானமாக மாறிவிடும். உங்கள் பலவீனத்தை அறிந்தவர்கள் அதை உங்களுக்கு எதிராக பயன்படுத்த தயங்க மாட்டார்கள். குறிப்பாக உங்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான தகவல்களை மறைப்பது அல்லது உங்களை ஒரு இரண்டாம் தர குடிமகனாக நடத்துவது போன்ற செயல்களில் அவர்கள் ஈடுபடுவார்கள். நிதி நெருக்கடியில் இருக்கும் ஒரு மனிதனின் வார்த்தைகளுக்கு சமூகத்தில் மதிப்பு இருப்பதில்லை. எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் கடன் சுமை வெளியே தெரிந்தால் அவரது அறிவுரைகள் ஏளனமாக பார்க்கப்படும். உங்கள் கடன்களை அடைப்பதற்கான வழிகளை நீங்கள் ரகசியமாக தேட வேண்டுமே தவிர அதை மற்றவர்களிடம் கூறி அனுதாபம் தேடக்கூடாது. அனுதாபம் ஒருபோதும் கடனை தீர்க்காது. மாறாக அது உங்கள் சுயமரியாதையை தான் சிதைக்கும். உங்கள் போராட்டங்களை நீங்கள் தனிமையில் சந்தித்து வெற்றி பெறும்போதுதான் உலகம் உங்களை ஒரு வெற்றியாளராக அங்கீகரிக்கும். தோல்வியின் விளிம்பில் நின்றாலும் உங்கள் முகத்தில் ஒரு புன்னகையையும் கம்பீரத்தையும் தக்க வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நிதி சிக்கல்களை வெளியே சொல்லாமல் இருப்பதன் மூலம் நீங்கள் உங்கள் எதிரிகளுக்கு எந்த ஒரு வாய்ப்பையும் வழங்காமல் இருக்கிறீர்கள். ஒரு மனிதனின் நிதி ரீதியான பலவீனம் ரகசியமாக இருக்கும் வரைதான் அவனது ஆளுமை சிதையாமல் பாதுகாக்கப்படுகிறது. கடன்களை ரகசியமாக வைத்திருப்பது என்பது உங்கள் கரவத்தை காப்பதற்கான ஒரு போர் தந்திரம் என்பதை மறக்கக்கூடாது. பிறருக்கு உதவியாகவோ அல்லது கடனாகவோ நீங்கள் கொடுத்த பணத்தை பற்றிய விவரங்களை ரகசியமாக வைத்திருப்பது உங்கள் நிதியியல் பாதுகாப்பு மற்றும் சமூக நிம்மதிக்கு மிகவும் அவசியமானது. நீங்கள் ஒருவருக்கு பணம் கொடுத்து உதவி இருக்கலாம், அது உங்கள் பெருந்தன்மையை காட்டுகிறது. ஆனால் அந்த தகவலை மூன்றாவது மனிதரிடம் சொல்லும்போது அது உங்கள் கரவத்தை உயர்த்துவதற்கு பதிலாக புதிய சிக்கல்களையே உருவாக்கும். முதலாவதாக, யாரிடம் பணம் வாங்கினாரோ அவருக்கும் உங்களுக்கும் இடையிலான உறவில் இது மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தும். உதவி பெற்றவர் தனது இக்கட்டான சூழலை நீங்கள் பொதுவெளியில் பேசுகிறீர்கள் என்று உணர்ந்தால் அவர் உங்கள் மீது நன்றியுணர்வை வளர்ப்பதற்கு பதிலாக ஆத்திரத்தையும் அவமானத்தையும் தான் அடைவார்.
இது காலப்போக்கில் அந்த நபர் உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை திருப்பி தராமல் போவதற்கோ அல்லது உங்கள் உறவை நிரந்தரமாக முறித்துக் கொள்வதற்கோ காரணமாகிவிடும். இரண்டாவதாக, நீங்கள் மற்றவர்களுக்கு தாராளமாக பணம் கொடுக்கிறீர்கள் என்பது சமூகத்திற்கு தெரிந்தால் தேவையற்ற நபர்கள் உங்களை சுற்றி சூழத் தொடங்குவார்கள். உங்களை ஒரு சுலபமான இலக்காக கருதி தகுதியற்ற பலரும் உங்களிடம் வந்து உதவி கோரி நச்சரிப்பார்கள். அவர்களுக்கு நீங்கள் மறுப்பு தெரிவிக்கும் போது அது தேவையற்ற பகைமைக்கு வழிவகுக்கும். ஒருவருக்கு செய்த உதவியை மறைத்து வைப்பதுதான் அந்த உதவியின் புனிதத்தை காக்கும். மேலும் நீங்கள் கொடுத்த கடன் விவரங்களை வெளியே சொல்வது உங்களின் பொருளாதார திட்டமிடலில் ஒருவிதமான ஓட்டையை மற்றவர்களுக்கு காட்டும். உங்கள் கையில் உபரியாக பணம் இருக்கிறது என்ற எண்ணம் மற்றவர்களுக்கு ஏற்பட்டால் உங்கள் மீதான பொறாமை உணர்வு அதிகரிக்கும். சில நேரங்களில் பணம் வாங்கியவர் அந்த பணத்தை திருப்பி தர முடியாத சூழலில் இருக்கலாம். அதை நீங்கள் வெளியே சொல்லும்போது அவரது பொருளாதார நிலைமை மோசமடைந்து அவர் மேலும் முடங்கி போவார். இதனால் உங்கள் பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பு இன்னும் குறையும். நிதியியல் ரீதியாக பார்த்தால் நீங்கள் கொடுத்த கடன் என்பது உங்கள் சொத்தின் ஒரு பகுதி. ஒரு புத்திசாலி தனது சொத்து எங்கே இருக்கிறது, யாரிடம் இருக்கிறது என்பதை பகிரங்கப்படுத்த மாட்டான். தான தர்மங்கள் மற்றும் உதவிகள் ரகசியமாக செய்யப்பட வேண்டும் என்பது அறம் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல, அது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு உத்தியும் கூட. நீங்கள் செய்த நன்மையை நீங்களே பேசும்போது அதன் மதிப்பு குறைந்து விடுகிறது. உங்கள் பணத்தை கொண்டு நீங்கள் செய்த நன்மைகள் மனமாக இருக்கும் வரைதான் உங்கள் செல்வாக்கும் மரியாதையும் நிலைக்கும். கொடுத்த பணத்தை பற்றி பேசிக்கொண்டே இருப்பது உங்களை ஒரு குறுகிய மனப்பாங்கு கொண்டவராகவே காட்டும். உங்கள் பொருளாதார பலத்தை அமைதியாக பேணுவதும் செய்த உதவிகளை உங்கள் இதயத்திற்குள் மட்டுமே புதைத்து வைப்பதும் உங்களை ஒரு முதிர்ச்சியான மனிதராக சமூகத்தில் நிலைநிறுத்தும். பண பரிமாற்றங்கள் தொடர்பான ரகசியத்தை காப்பது என்பது உங்கள் செல்வத்தையும் உங்கள் உறவுகளையும் ஒரே நேரத்தில் பாதுகாக்கும் ஒரு கேடயமாகும். ஒரு மனிதன் பிறருக்கு கொடுத்த பணத்தை பற்றி மனம் காக்கும்போதுதான் அவன் தனது ஆளுமையின் கம்பீரத்தை தக்க வைத்துக் கொள்கிறான். முதலீட்டு உத்திகள் மற்றும் நீங்கள் செல்வத்தை பெருக்கும் முறைகளை ரகசியமாக வைத்திருப்பது என்பது உங்கள் எதிர்கால பொருளாதார பாதுகாப்பிற்கு மிக முக்கியமானதாகும். ஒரு மனிதன்தான் எங்கு முதலீடு செய்கிறான், எந்த வழிகளில் அவனது செல்வம் வளர்கிறது என்ற நுட்பங்களை யாரிடமும் விவாதிக்க கூடாது. பணம் சம்பாதிப்பது ஒரு கலை என்றால் அந்த பணத்தை வளரச் செய்வது ஒரு மாபெரும் போர்த்தந்திரம். உங்கள் முதலீட்டு ரகசியங்கள் வெளியே தெரிந்தால் அது உங்களுக்கு பல வழிகளில் நெருக்கடிகளை உருவாக்கும். முதலாவதாக, உங்களின் வெற்றிகரமான முதலீட்டு முறைகளை மற்றவர்கள் அறியும் போது அவர்கள் உங்களை பின்பற்றி அதே துறையில் நுழைய முற்படுவார்கள். இது தேவையற்ற போட்டியை உருவாக்குவதுடன் நீங்கள் அனுபவித்து வரும் லாபத்தின் அளவை குறைக்கக்கூடும். சந்தையில் ஒரு குறிப்பிட்ட வாய்ப்பு அனைவருக்கும் தெரிந்துவிட்டால் அந்த வாய்ப்பின் மதிப்பு குறைந்துவிடும் என்பது நிதர்சனமான உண்மை. இரண்டாவதாக, உங்களின் முதலீட்டு திட்டங்கள் உங்கள் உறவினர்களுக்கோ அல்லது நண்பர்களுக்கோ தெரியும் போது அவர்கள் தங்களின் பேராசையினால் உங்களை தவறான ஆலோசனைகளை வழங்கும்படி வற்புறுத்தலாம் அல்லது உங்களின் முதலீட்டை தங்களுக்கு சாதகமாக மாற்ற முயலலாம். உங்களின் நிதி வளர்ச்சி மற்றவர்களின் கண்ணை உறுத்தத் தொடங்கினால் அது பொறாமை மற்றும் தீய எண்ணங்களுக்கு வழிவகுக்கும். ஒரு மரத்தின் வேர்கள் எப்படி மண்ணுக்குள் மறைந்திருந்து மரத்திற்கு தேவையான சத்துக்களை மனமாக சேகரிக்கிறதோ அப்படியே உங்கள் முதலீடுகளும் ரகசியமாக இருந்து உங்கள் செல்வத்தை வளர்க்க வேண்டும். நீங்கள் ஒரு சொத்தை வாங்க திட்டமிட்டாலோ அல்லது ஒரு தொழிலில் முதலீடு செய்ய நினைத்தாலோ அந்த செயல் முழுமையடைந்து லாபம் தரும் வரை அதை பற்றி பேசாமல் இருப்பதே புத்திசாலித்தனம். பல நேரங்களில் முன்கூட்டியே பகிரப்படும் திட்டங்கள் எதிர்மறை விமர்சனங்களாலோ அல்லது பிறரின் தலையீடுகளாலோ பாதியிலேயே நின்றுவிடும் அபாயம் உண்டு. உங்கள் நிதி சுதந்திரத்திற்கான பாதையை நீங்களே வடிவமைக்க வேண்டும். அதில் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. குறிப்பாக பங்குச்சந்தை, நிலம் அல்லது தங்கம் என நீங்கள் எதில் முதலீடு செய்தாலும் அதன் நுணுக்கமான விவரங்களை உங்கள் வாரிசுகள் அல்லது மிகவும் நம்பகமானவர்களை தவிர வேறு எவரிடமும் பகிர வேண்டாம். உங்களின் பொருளாதார பலம் என்பது உங்கள் கையில் இருக்கும் மிகப்பெரிய ரகசிய ஆயுதம். அந்த ஆயுதத்தை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பது மற்றவர்களுக்கு புலப்படாத வரைதான் உங்கள் மீதான மதிப்பும் அச்சமும் குறையாமல் இருக்கும். அமைதியாக செயல்பட்டு ஆரவாரமின்றி செல்வத்தை சேர்ப்பவனே உண்மையான ராஜதந்திரி. உங்கள் முதலீடுகள் தரும் லாபம் உங்கள் வாழ்க்கை முறையில் பிரதிபலிக்கலாமே தவிர உங்கள் பேச்சில் ஒருபோதும் வெளிப்படக்கூடாது. செல்வத்தை பெருக்குவதற்கான சூத்திரங்களை உங்கள் நெஞ்சுக்குள் மட்டுமே பூட்டி வைத்திருங்கள். உங்கள் பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கும் அந்த ரகசிய கலை உங்கள் வெற்றிக்கான அஸ்திவாரம் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். எப்போது ஒரு உத்தி பொதுமக்களுக்கு தெரிகிறதோ அப்போதே அது தன் வீரியத்தை இழந்து விடுகிறது. எனவே உங்கள் நிதி வளர்ச்சி ரகசியமாக தொடரட்டும். எதிர்கால திட்டங்கள் மற்றும் நீங்கள் அடுத்து செய்யவிருக்கும் செயல்களை பற்றி
முன்கூட்டியே யாரிடமும் விவாதிக்காமல் இருப்பது ஒரு மனிதனின் வெற்றிக்கு மிக அடிப்படையான தேவையாகும். ஒரு செயல் முடிவடைவதற்கு முன்பே அதை பற்றி பேசுவது என்பது அந்த செயலில் ஏற்பட போகும் வெற்றியை நீங்களே தடுத்து நிறுத்துவதற்கு சமம். உங்கள் மனதில் ஒரு புதிய தொழில் தொடங்கவோ அல்லது ஒரு விலை உயர்ந்த சொத்து வாங்கவோ திட்டம் இருக்கும்போது அதை ரகசியமாக வைத்திருப்பதுதான் அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான வலிமையை தரும். மனித மனம் பாராட்டுக்கு ஏங்கும் இயல்புடையது. நீங்கள் ஒரு பெரிய திட்டத்தை பற்றி மற்றவர்களிடம் சொல்லும்போது அவர்கள் தரும் பாராட்டு உங்கள் மூளைக்கு அந்த செயலை செய்து முடித்துவிட்ட ஒரு போலி திருப்தியை அளித்துவிடும். இதனால் அந்த திட்டத்தை செயல்படுத்த தேவையான உத்வேகமும் தீவிரமும் உங்களிடம் குறைந்துவிடும். மேலும் உங்கள் திட்டங்கள் வெளியே தெரியும் போது தேவையற்ற தடைகள் உருவாகும். உங்களை சுற்றியுள்ளவர்கள் அனைவரும் உங்கள் வளர்ச்சியை விரும்புவார்கள் என்று சொல்ல முடியாது. உங்கள் திட்டத்தை அறிந்த பொறாமை கொண்டவர்கள் அல்லது உங்கள் போட்டியாளர்கள் நீங்கள் அதை சாதிப்பதற்கு முன்பே அதில் முட்டுக்கட்டைகளை உருவாக்க முயல்வார்கள். சில நேரங்களில் உங்களின் மிக நெருங்கியவர்கள் கூட உங்கள் மீதுள்ள அக்கறையினால் எதிர்மறையான கருத்துக்களை கூறி உங்கள் நம்பிக்கையை சிதைக்கக்கூடும். இது உன்னால் முடியாது, இப்போது இதற்கு சரியான நேரமில்லை போன்ற ஆலோசனைகள் உங்கள் இலக்கிலிருந்து உங்களை திசை திருப்பும். ஒரு புத்திசாலி தொழிலாளி அல்லது வீரன் தனது அடுத்த நகர்வை ஒருபோதும் எதிரிக்கோ அல்லது பொதுவழியிலோ அறிவிக்க மாட்டான். உங்கள் செயல்கள் மட்டுமே உலகிற்கு தெரிய வேண்டுமே தவிர உங்கள் எண்ணங்கள் அல்ல. திட்டங்கள் ரகசியமாக இருக்கும்போதுதான் உங்களுக்கு சாதகமான சூழலை உருவாக்க உங்களுக்கு போதிய அவகாசம் கிடைக்கும். திட்டமிடல் என்பது ஒரு கருவை போன்றது. அது இருளில் இருக்கும் வரைதான் பாதுகாப்பாக வளர முடியும். அது வெளியே தெரிந்தால் சிதைந்து போகும் வாய்ப்புகள் அதிகம். உங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை ஒரு மர்மமாக இருக்கும் வரைதான் உங்களை பற்றிய மதிப்பும் எதிர்பார்ப்பும் மற்றவர்களிடம் இருக்கும். நீங்கள் எதை செய்ய போகிறீர்கள் என்று தெரியாத போது உங்களை தடுக்க யாராலும் முடியாது. பல நேரங்களில் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் நிறைவேறாமல் போகும்போது அது மிகப்பெரிய அவமானத்தையும் கேலியையும் தேடித்தரும். ஒரு நிலத்தை வாங்குவதாக இருந்தாலும் அல்லது ஒரு பெரிய முதலீட்டை செய்வதாக இருந்தாலும் அது ஆவண ரீதியாக உங்கள் கைக்கு வரும் வரை மனம் காப்பதே சிறந்தது. உங்கள் வெற்றியின் சத்தம் உலகிற்கு கேட்க வேண்டுமே தவிர உங்கள் திட்டமிடலின் சத்தம் யாருக்கும் கேட்கக்கூடாது. அமைதியாக விதைக்கப்படும் விதைகளே ஆழமாக வேரூன்றி பெரிய விருட்சமாக வளர்கின்றன. உங்கள் கனவுகளையும் லட்சியங்களையும் உங்கள் இதயத்திற்குள் வைத்து பாதுகாத்து செயலில் மட்டும் உங்கள் திறமையை காட்டுங்கள். ஒரு காரியம் கைகூடும் வரை அதன் ரகசியத்தை பாதுகாப்பது என்பது உங்கள் கரவத்தையும் வெற்றியையும் உறுதி செய்யும் ஒரு உயர்ந்த பண்பாகும். உங்களின் மனம் உங்கள் திட்டங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக அமையும். இவ்வாறு உங்கள் அடுத்த நகர்வுகளை ரகசியமாக வைப்பதன் மூலம் நீங்கள் பல தேவையற்ற மன உளைச்சல்களிலிருந்தும் சமூக அழுத்தங்களிலிருந்தும் உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்கிறீர்கள். தீர் லாபங்கள் மற்றும் எதிர்பாராமல் உங்களிடம் வந்து சேரும் பெரும் தொகையை ரகசியமாக வைத்திருப்பது உங்கள் மன அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் மிகவும் அவசியமானது. வாழ்க்கையில் சில நேரங்களில் அதிர்ஷ்டவசமாகவோ அல்லது நீண்ட நாள் உழைப்பின் பலனாகவோ மிகப்பெரிய பொருளாதார லாபம் கிடைக்கலாம். அத்தகைய தருணங்களில் ஏற்படும் மகிழ்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வது மனித இயல்புதான். ஆனால் அந்த தவற்றை ஒருபோதும் செய்யக்கூடாது. உங்களின் திடீர் பணவரவு மற்றவர்களுக்கு தெரிந்தால் அதுவரை உங்களை சாதாரணமாக பார்த்தவர்களின் பார்வை உடனடியாக மாறிவிடும். பொறாமை என்பது மனித மனத்தின் ஆழத்தில் இருக்கும் ஒரு தீய குணம். உங்களின் அசுர வளர்ச்சியை பார்க்கும் எவரும் உங்களை மனதார வாழ்த்துவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. மாறாக உங்களுக்கு அந்த லாபம் தகுதியற்றது என்றோ அல்லது தவறான வழியில் வந்தது என்றோ வதந்திகளை பரப்பத் தொடங்குவார்கள். மேலும் உங்களிடம் அதிக பணம் சேர்ந்திருப்பதை அறிந்த உறவினர்களும் நண்பர்களும் தேவையற்ற காரணங்களை கூறி உங்களிடம் உதவி கோருவார்கள். அவர்களுக்கு நீங்கள் பணம் கொடுத்தால் அந்த உறவு கெடும், கொடுக்காவிட்டால் நீங்கள் கர்வம் பிடித்தவர் என்ற முத்திரை குத்தப்படும். உங்கள் கையில் இருக்கும் உபரி பணம் உங்களின் எதிர்கால தேவைகளுக்காகவும் ஆபத்து காலங்களுக்காகவும் சேமிக்கப்பட வேண்டியது. அதை ஆடம்பரமாக செலவு செய்து மற்றவர்களுக்கு காட்டுவது என்பது உங்களை நீங்களே ஆபத்தில் தள்ளுவதற்கு சமம். திடீர் பணவரவு ஒரு மனிதனின் குணத்தை மாற்றும் வல்லமை கொண்டது. செல்வம் சேரும்போது அமைதியையும் அடக்கத்தையும் கடைபிடிப்பவனே உண்மையான அறிவாளி. உங்கள் லாபத்தை அமைதியாக கையாண்டு அதை மீண்டும் சரியான முதலீடுகளில் ஈடுபடுத்தி வளர்க்க வேண்டுமே தவிர ஊருக்கெல்லாம் பறைசாற்றக்கூடாது. திருடர்கள் மற்றும் சமூக விரோதிகளின் கவனம் எப்போதும் திடீர் செல்வந்தர்களின் மீதே இருக்கும். உங்களின் பொருளாதார நிலை ரகசியமாக இருக்கும் வரைதான் உங்களுக்கு எந்தவிதமான அச்சுறுத்தலும் இருக்காது. ஒரு பாத்திரம் நிறைந்திருக்கும் போது அதை அசைத்தால் நீர் சிந்துவது போல உங்கள் மனமும் செல்வச்செருக்கால் அலைபாயக்கூடாது. திடீர் லாபம் கிடைக்கும் போது நீங்கள் காட்டும் நிதானம் உங்களை ஒரு முதிர்ச்சியான மனிதனாக சமூகத்தில் அடையாளப்படுத்தும். தேவையற்ற கொண்டாட்டங்களை தவிர்த்து
அந்த நிதியை உங்கள் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துங்கள். உங்கள் நிதி உயர்வு மற்றவர்களின் காதுகளுக்கு சென்றால் அது உங்கள் மீதான எதிர்பார்ப்புகளை அதிகரிக்கும். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மன அழுத்தமாக மாறிவிடும். செல்வத்தை கையாள்வதில் மனம் என்பது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம். ஒரு மேகம் மனமாக இருந்து மலையை பொழிவது போல உங்கள் வருமானமும் ஆரவாரமின்றி உங்கள் வாழ்வை செழிக்க வைக்க வேண்டும். இப்போது உங்கள் லாபம் ரகசியமாக இருக்கிறதோ அப்போதே உங்கள் நிம்மதியும் பாதுகாக்கப்படுகிறது. உங்கள் வாழ்வின் வசந்த காலங்களை அமைதியாக அனுபவிப்பதுதான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் சிறந்தது. திடீர் அதிர்ஷ்டம் என்பது ஒரு முறை வரும் வாய்ப்பு. அதை தம்பட்டம் அடித்து வீணாக்காமல் ரகசியமாக பாதுகாத்து வளர்ப்பது ஒரு ராஜதந்திரமாகும். வியாபார தந்திரங்கள் மற்றும் உங்கள் தொழிலில் நீங்கள் பின்பற்றும் தனித்துவமான நுணுக்கங்களை ரகசியமாக வைத்திருப்பது என்பது உங்கள் வாழ்வாதார கோட்டையின் கதவுகளை பூட்டி வைப்பதற்கு சமமாகும். ஒரு தொழிலில் பலரும் ஈடுபடலாம், ஆனால் ஒரு சிலரே அதில் அசுர வளர்ச்சியடைகிறார்கள். அந்த வளர்ச்சிக்கு காரணமான தொழில் ரகசியம், ட்ரேட் சீக்ரெட் என்பது ஒரு மனிதனின் மூளை பலத்திற்கு சமமானது. நீங்கள் ஒரு பொருளை எங்கே வாங்குகிறீர்கள், அதை எப்படி தரம் பிரிக்கிறீர்கள், வாடிக்கையாளர்களை எப்படி கையாளுகிறீர்கள், அல்லது உங்கள் சேவையை எப்படி மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறீர்கள் போன்ற விவரங்கள் உங்கள் ரகசிய ஆயுதங்கள். இந்த தந்திரங்களை உங்கள் போட்டியாளர்கள் அறிந்து கொண்டால் உங்கள் உழைப்பால் உருவான அந்த சந்தையை அவர்கள் மிக எளிதாக ஆக்கிரமித்து விடுவார்கள். ஒரு சமையல் கலைஞனின் கைப்பக்குவம் அந்த ரகசிய மசாலாவில் இருப்பது போல உங்கள் வெற்றியின் சூத்திரம் உங்கள் மனத்தில் இருக்க வேண்டும். பல நேரங்களில் நண்பர் என்ற ரீதியிலோ அல்லது உறவினர் என்ற ரீதியிலோ உங்கள் தொழில் நுணுக்கங்களை யாராவது கேட்கலாம். அவர்களுக்கு உதவுவதாக நினைத்து நீங்கள் உண்மையை சொன்னால் அவர்கள் உங்கள் தொழிலுக்கு போட்டியாக மற்றொரு நிறுவனத்தை தொடங்கி உங்களையே வீழ்த்த முற்படுவார்கள். உலகம் ஒரு போர்க்களம். இங்கே உங்கள் யுக்திகள் வெளியே கசிந்தால் நீங்கள் போரில் தோற்பது உறுதி. ஒரு புத்திசாலி தொழிலதிபர் தனது அடுத்த நகர்வையோ அல்லது தனது லாபகரமான ஒப்பந்தங்களையோ ஒருபோதும் பொதுவெளியில் பேச மாட்டார். உங்கள் வெற்றியின் முடிவுகள் உலகிற்கு தெரிய வேண்டுமே தவிர அந்த வெற்றிக்கான வழிமுறைகள் யாருக்கும் தெரியக்கூடாது. குறிப்பாக நவீன காலத்தில் தகவல் என்பது ஒரு மிகப்பெரிய செல்வம். உங்கள் ரகசியங்களை திருட பல கண்கள் காத்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். தொழில் ரகசியங்களை பாதுகாப்பது என்பது சுயநலம் அல்ல, அது உங்கள் நிறுவனத்தை சார்ந்து வாழும் உழைப்பாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் பொறுப்பு. ஒரு சிலந்தி எப்படி தனது வலையை நுணுக்கமாக பின்னி இரையை பிடிக்கிறதோ அந்த நுணுக்கம் மற்ற சிலந்திகளுக்கு தெரிந்தால் உணவுக்கு பற்றாக்குறை ஏற்படும். அதேபோல் உங்கள் வியாபாரத்தின் வெற்றி சூத்திரம் மற்றவர்களுக்கு தெரிந்தால் உங்கள் தனித்துவம் மறைந்துவிடும். நீங்கள் ஒரு தனித்துவமான விற்பனை முறையை பயன்படுத்தினால் அதை உங்கள் ஊழியர்களிடம் கூட முழுமையாக பகிராமல் பிரித்து பகிர்ந்தளிக்க வேண்டும். ஒட்டுமொத்த படம் உங்கள் மனதில் மட்டுமே இருக்க வேண்டும். மற்றவர்கள் உங்களை பார்த்து வியக்கலாமே தவிர உங்களை பிரதிபலிக்க காப்பி முடியக்கூடாது. உங்கள் உத்திகள் மனமாக செயல்படும் வரைதான் உங்கள் தொழில் சாம்ராஜ்யம் வீழ்ச்சியடையாமல் இருக்கும். அறிவு என்பது பகிர்ந்தால் வளரும் என்பார்கள், ஆனால் தொழில் ரகசியம் என்பது பகிர்ந்தால் அழியும் என்பதை உணர வேண்டும். எனவே உங்கள் லாபத்தின் ஊற்றுக்கண்ணை ரகசியமாக வைத்திருங்கள். அதுவே உங்களை நீண்ட காலத்திற்கு ஒரு வெற்றியாளராக நிலைநிறுத்தும். உங்களின் மனமான உழைப்பும் ரகசியமான திட்டமிடலுமே உங்கள் எதிரிகளுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய சவால். உங்கள் வியாபார பாதையில் நீங்கள் கண்டடைந்த குறுக்கு வழிகளும் அனுபவ பாடங்களும் உங்கள் இதயத்தில் மட்டுமே இருக்க வேண்டும். எப்போது ஒரு உத்தி ரகசியத்தை இழக்கிறதோ அப்போதே அது தன் மதிப்பை இழந்து சாதாரணமான ஒன்றாக மாறிவிடுகிறது. ஒரு சிங்கத்தின் வேட்டை முறை மானுக்கு தெரிந்தால் சிங்கம் பசியால் வாட வேண்டியிருக்கும். அதேபோல் உங்கள் உத்திகள் மற்றவர்களுக்கு தெரிந்தால் உங்கள் வெற்றி பறிபோகும். இதை கருத்தில் கொண்டு உங்கள் தொழில்நுட்பங்களை மிக கவனமாக பாதுகாப்பதே மேலானது. குடும்ப நிதி நிலவரம் மற்றும் உங்கள் வீட்டின் பொருளாதார பிரச்சனைகளை வீதிக்கு கொண்டு வராமல் ரகசியமாக வைத்திருப்பது ஒரு மனிதனின் கரவத்தையும் அந்த வீட்டிற்குரிய மரியாதையையும் பாதுகாக்கும் மிக முக்கியமான அரணாகும். ஒரு வீட்டின் 4 சுவர்களுக்குள் நடக்கும் நிதி போராட்டங்கள் அச்சுவர்களுக்குள்ளேயே முடிந்துவிட வேண்டும். வெளியுலகிற்கு உங்கள் வீட்டின் வறுமையோ அல்லது பண நெருக்கடியோ தெரிய ஆரம்பித்தால் அது உங்கள் குடும்பத்தின் நிம்மதியை சிதைப்பதோடு சமூகத்தில் உங்கள் மதிப்பை குறைத்துவிடும். பொதுவாகவே இந்த உலகம் பலவீனமானவர்களை கண்டு பரிதாபப்படுவதை விட அவர்களை ஏளனம் செய்வதையே அதிகம் விரும்புகிறது. உங்கள் வீட்டில் போதிய வசதிகள் இல்லை என்றோ அல்லது அடிப்படை தேவைகளுக்கே பணத்தட்டுப்பாடு நிலவுகிறது என்றோ நீங்கள் மற்றவர்களிடம் கூறினால் அவர்கள் உங்களுக்கு நிதி ரீதியாக உதவ முன்வருவார்களோ இல்லையோ உங்களை பற்றிய தாழ்வான பிம்பத்தை மனதிற்குள் வளர்த்துக் கொள்வார்கள். இது உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாதிக்கும். அவர்களின் திருமண உறவுகளிலோ அல்லது சமூக தொடர்புகளிலோ உங்கள் குடும்பத்தின் பொருளாதார நிலை ஒரு தடையாக கருதப்படலாம்.
ஒரு மனிதன் வெளியில் வரும்போது எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதை தன் முகத்தில் காட்டாமல் கம்பீரமாக இருக்க வேண்டும். உங்கள் வறுமையை நீங்கள் யாரிடம் சொல்கிறீர்களோ அவர்களே நாளை உங்களை மதிக்க தவறுவார்கள். உங்கள் கஷ்டங்கள் தெரிந்தால் உங்களை சுரண்ட நினைக்கும் நபர்கள் அதிகரிப்பார்கள், அல்லது உங்களை ஒரு சுமையாக கருதி விலகி செல்வார்கள். கர்வம் என்பது ஒருமுறை சிதைந்து போனால் அதை மீண்டும் கட்டியெழுப்புவது மிகவும் கடினம். உங்கள் வீட்டின் பொருளாதார சிக்கல்களை தீர்ப்பதற்கு நீங்கள் உழைக்க வேண்டுமே தவிர அதை மற்றவர்களிடம் விவரித்து அனுதாபத்தை பெற நினைக்கக்கூடாது. வீட்டின் நிதி ரகசியங்கள் வெளியே தெரியும் போது அந்த வீட்டில் உள்ள உறுப்பினர்களிடையே ஒருவிதமான பாதுகாப்பற்ற உணர்வு ஏற்படும். ஒரு குடும்ப தலைவன் அல்லது தலைவி தனது குடும்பத்தின் கஷ்டங்களை வெளியே சொல்லாமல் காப்பதுதான் அந்த பதவிக்கு தரும் உண்மையான மதிப்பு. நெருக்கடியான நேரங்களில் உப்பு இல்லாத கஞ்சியை குடித்தாலும் அதை உலகிற்கு தெரியப்படுத்தாமல் இன்முகத்துடன் இருப்பது ஒரு உயர்ந்த பண்பு. மனிதர்களின் சொற்களுக்கு பின்னால் இருக்கும் கேலிகளில் இருந்து உங்கள் குடும்பத்தை காக்க மானம் ஒன்றே சிறந்த வழி. பணமில்லாத நேரத்திலும் உங்கள் நிமிர்வை கண்டு உலகம் வியக்க வேண்டுமே தவிர உங்கள் வறுமையை கண்டு இரக்கப்படக்கூடாது. உங்கள் குடும்பத்தின் பொருளாதார மேடுபள்ளங்கள் உங்கள் இதயத்திற்குள் மட்டுமே இருக்க வேண்டும். எப்போது ஒரு வீட்டின் நிதி ரகசியம் வீதிக்கு வருகிறதோ அப்போதே அந்த வீட்டின் அதிகாரம் சிதைந்து போகிறது. பொருளாதார பிரச்சனைகள் தற்காலிகமானவை, ஆனால் அவற்றால் ஏற்படும் அவமானங்கள் நிரந்தரமான வடுகளை உண்டாக்கிவிடும். எனவே உங்கள் வீட்டு வரவு செலவு கணக்குகளையும் அங்குள்ள பற்றாக்குறைகளையும் உங்கள் வீட்டு வாசலை தாண்டி செல்லாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் ஒவ்வொருவரின் கடமையாகும். கர்வமான வாழ்க்கை என்பது அதிக பணம் இருப்பதில் மட்டுமல்ல, இருக்கும் நிலையை கண்ணியமாக மறைப்பதிலும் இருக்கிறது. உங்கள் போராட்டங்களை மானமாக நடத்தி அதில் வெற்றி பெற்று உங்கள் குடும்பத்தை உயர்த்துங்கள். அதுவரை உங்கள் வீட்டின் நிதிநிலை ஒரு ரகசியமாகவே இருக்கட்டும். ஒரு மனிதன் தன் குடும்ப ரகசியங்களை காக்கும் வரைதான் அவன் சமூகத்தில் ஒரு தலைவனாக மதிக்கப்படுகிறான். ஆகையால் குடும்ப நிதிநிலை தொடர்பான செய்திகளை பாதுகாப்பது என்பது ஒரு அறம் சார்ந்த செயலும் கூட. உங்கள் இல்லத்தின் நிதி பிரச்சனைகள் உங்கள் அந்தரங்கம். அதை திறந்த புத்தகமாக மாற்றுவது புத்திசாலித்தனம் அல்ல. இவ்வாறாக உங்கள் குடும்பத்தின் பொருளாதார ரகசியங்களை காப்பதன் மூலம் நீங்கள் உங்கள் சந்ததியினருக்கு ஒரு நேர்மறையான மற்றும் கர்வமான சமூக சூழலை உருவாக்கி தருகிறீர்கள். அவசர கால நிதி அல்லது ஆபத்பாந்தவன் நிதி என்பது ஒரு மனிதனின் வாழ்வில் எதிர்பாராமல் வரும் பேரிடர்களில் இருந்து அவனை காக்கும் ஒரு உயிர்நாடி போன்றது. இந்த நிதியை பற்றிய ரகசியம் உங்கள் நிழலுக்கு கூட தெரியாமல் இருப்பதுதான் அதன் உண்மையான பலம். பொதுவாக மனித வாழ்க்கை என்பது எப்போதும் சீராக இருப்பதில்லை. திடீர் வேலை இழப்பு, எதிர்பாராத மருத்துவ செலவுகள் அல்லது எதிர்பாராத விபத்துகள் என எப்போது வேண்டுமானாலும் ஒரு நிதி நெருக்கடி உங்கள் கதவை தட்டலாம். அந்த நேரத்தில் நீங்கள் யாரிடமும் கையேந்தாமல் உங்கள் சுயமரியாதையை இழக்காமல் உங்களை காப்பது இந்த ரகசிய அவசர நிதி மட்டுமே. இந்த நிதியை நீங்கள் யாரிடமும் சொல்லக்கூடாது என்பதற்கு முக்கியமான காரணம், இது மற்றவர்களுக்கு தெரிந்தால் அவர்கள் இதை உங்கள் சேமிப்பாக கருதி தங்களின் தேவைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ள முனைவார்கள். உங்களிடம்தான் பணம் இருக்கிறதே, இப்போது எனக்கு உதவுங்கள் என்று நெருங்கியவர்கள் கேட்கும்போது அது உங்கள் பாதுகாப்பு வளையத்தை சிதைக்கக்கூடும். அவசர கால நிதி என்பது செலவு செய்வதற்காக அல்ல, அது உங்களுக்கு ஒரு மனரீதியான தைரியத்தை தருவதற்காக உருவாக்கப்பட்டது. வங்கி கணக்கிலோ அல்லது பாதுகாப்பான ஒரு இடத்திலோ நீங்கள் மறைத்து வைக்கும் இந்த பணம் எத்தகைய இக்கட்டான சூழலிலும் உங்களை தற்கொலை எண்ணத்திற்கோ அல்லது அடிமைத்தனத்திற்கோ தள்ளாமல் பாதுகாக்கும். ஒரு காட்டில் வாழும் விலங்குகள் கூட உணவு கிடைக்காத காலத்திற்காக உணவை ஒரு இடத்தில் ரகசியமாக சேமித்து வைக்கும். அதேபோல் ஒரு புத்திசாலி மனிதன் தன் வாழ்வின் இருண்ட காலத்திற்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை எப்போதும் தயாராக வைத்திருக்க வேண்டும். இந்த நிதி பற்றி உங்கள் குடும்பத்தின் மிக நெருக்கமானவர்களுக்கு தெரிந்திருக்கலாம், ஆனால் அதை தாண்டி வேறு எவருக்கும் இது ஒரு புதிராகவே இருக்க வேண்டும். உங்களின் மொத்த பொருளாதார பலம் வெளியே தெரிந்தால் உங்களுக்கு வரும் உதவிகள் குறையும், ஆனால் உங்களின் ரகசிய இருப்பு உங்களுக்கு ஒரு தற்காப்பு கவசமாக இருக்கும். பல நேரங்களில் மனிதர்கள் தங்கள் கையில் இருக்கும் எல்லா பணத்தையும் ஆடம்பரத்திற்காகவும் மற்றவர்களை கவரவும் செலவு செய்துவிட்டு ஒரு சிறு பிரச்சனை வரும்போது மற்றவர்களிடம் மண்டியிடுகிறார்கள். அந்த இழிநிலையை தவிர்க்கவே இந்த ரகசிய நிதி அவசியம். இது உங்கள் நம்பிக்கையின் அஸ்திவாரம். யாரிடமும் சொல்லப்படாத இந்த சேமிப்பு உங்களுக்குள் ஒரு ரகசிய வலிமையை உண்டாக்கும். எவ்வளவு பெரிய பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டாலும் என்னிடம் எனக்கு தேவையான பாதுகாப்பு இருக்கிறது என்ற எண்ணம் உங்களை நிமிர்ந்து நிற்க வைக்கும். இந்த நிதியை ஒருபோதும் சாதாரண தேவைகளுக்காகவோ அல்லது ஆசைக்காகவோ தொடக்கூடாது. அது ஒரு புனிதமான வைப்பு தொகை போல பாதுகாக்கப்பட வேண்டும். கடலுக்கடியில் இருக்கும் முத்துக்களைப் போல உங்கள் அவசர நிதி ரகசியமாக ஆழத்தில் இருக்க வேண்டும்.
அது வெளியே தெரிந்தால் அதன் மதிப்பு குறைவதுடன் தேவையற்றவர்களின் கைகளுக்குச் செல்லும் அபாயமும் உண்டு. ஒரு மனிதனின் உண்மையான நண்பன் அவனது இக்கட்டான நேரத்தில் உதவும் பணம்தான். அந்த நண்பனை பற்றி யாரிடமும் தம்பட்டம் அடிக்காமல் இருப்பதே உங்கள் வாழ்விற்கு பாதுகாப்பு. உங்கள் கையில் இருக்கும் இந்த மறைமுக பலம் உங்கள் எதிரிகளுக்கு ஒரு அச்சத்தையும் உங்கள் நண்பர்களுக்கு ஒரு மரியாதையும் மறைமுகமாக தரும். பொருளாதார சுதந்திரம் என்பது அதிக பணம் ஈட்டுவது மட்டுமல்ல, ஆபத்து காலத்திற்கு தேவையான ரகசிய நிதியை வைத்திருப்பதும் கூட. உங்கள் வாழ்வின் அஸ்திவாரத்தை ரகசியமாக பலப்படுத்துங்கள், அதுவே உங்களை நிரந்தரமான வெற்றியாளராக மாற்றும். இவ்வாறாக உங்கள் ரகசிய நிதியை பாதுகாப்பதன் மூலம் நீங்கள் எந்த சூழலிலும் பிறரை சார்ந்து வாழ வேண்டிய நிலையை தவிர்க்கிறீர்கள். சொத்து ஆவணங்கள் மற்றும் உங்கள் உயில் தொடர்பான ரகசியங்களை பாதுகாப்பது என்பது ஒரு மனிதன் தனது வாழ்நாளுக்கு பின்னரும் தனது குடும்பத்தின் அமைதியையும் ஒற்றுமையையும் உறுதி செய்ய எடுக்கும் மிக முக்கியமான முடிவாகும். உங்கள் பெயரில் இருக்கும் நிலங்கள், வீடுகள், நகை போன்ற பூர்வீக மற்றும் சுயார்ஜித சொத்துக்கள் எவை, அவை எங்குள்ளன, அவற்றின் மதிப்பு என்ன என்பது குறித்த துல்லியமான தகவல்கள் உங்கள் இதயத்திற்குள் மட்டுமே இருக்க வேண்டும். சொத்து விவரங்கள் பொதுவெளியில் கசிய தொடங்கினால் அது உங்கள் உயிருக்கே ஆபத்தாக முடிவதற்கு வாய்ப்புகள் அதிகம். மனிதனின் பேராசைக்கு எல்லை கிடையாது. உங்கள் சொத்தின் மதிப்பை அறிந்த மூன்றாம் நபர்கள் அல்லது உறவினர்கள் கூட அந்த சொத்தை பறிக்க அல்லது உங்களை வீழ்த்த திட்டமிடக்கூடும். குறிப்பாக வயதான காலத்தில் இருப்பவர்கள் தங்களின் சொத்து ஆவணங்களை மிகவும் ரகசியமாக வைத்திருக்க வேண்டும். உங்கள் சொத்து யாருக்கு போகப் போகிறது என்ற உயில் ரகசியத்தை முன்கூட்டியே அறிவிப்பது உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே தேவையற்ற போட்டி, பொறாமை மற்றும் கசப்புணர்வை உருவாக்கும். இது உங்களின் எஞ்சிய காலத்து நிம்மதியை சீர்குலைப்பதோடு உங்களை ஒரு பகடைக்காயாக மாற்ற மற்றவர்களுக்கு வழிவகுக்கும். சொத்து விவரங்கள் வெளியே தெரியும் போது தேவையற்ற சட்ட சிக்கல்களும் நில அபகரிப்பாளர்களின் பார்வையும் உங்கள் மீது விழும். ஒரு புத்திசாலி மனிதன் தன் சொத்து ஆவணங்களை ஒரு புனிதமான ரகசியம் போல பாதுகாக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களுக்குரிய பங்கை அவர்கள் அடைய வேண்டிய சரியான நேரத்தில் மட்டுமே தெரியப்படுத்த வேண்டும். முன்கூட்டியே கொடுக்கப்படும் அதிகப்படியான சொத்து விவரங்கள் அவர்களை உழைக்க விடாமல் சோம்பேறிகளாக மாற்றக்கூடும் அல்லது அவர்களை உங்களுக்கு எதிராக திருப்பக்கூடும். ஒரு அரசன் எப்படி தனது கருவூலத்தின் சாவியை தன்னிடம் மட்டுமே வைத்திருப்பானோ அப்படியே உங்கள் சொத்து ஆவணங்களின் விவரங்களையும் ரகசியமாக வைத்திருக்க வேண்டும். உயில் என்பது ஒரு மனிதனின் இறுதி விருப்பம். அது அவன் மறையும் வரை மனமாக இருக்க வேண்டும். அந்த மனம்தான் உங்கள் குடும்பத்தின் பிணைப்பை தக்க வைக்கும். சொத்துக்கள் தொடர்பான ரகசியம் காக்கப்படாத போதுதான் பல குடும்பங்கள் நீதிமன்ற படிகளில் ஏறி தங்கள் கர்வத்தை இழக்கின்றன. உங்கள் முதலீடுகள் மற்றும் சொத்து ஆவணங்களின் நகல்கள் எங்கே இருக்கின்றன என்பது உங்கள் மிக மிக நம்பிக்கையான ஒருவருக்கு மட்டும் தெரிந்தால் போதுமானது. சொத்து என்பது ஒரு கத்தி போன்றது. அது உரையிலேயே வைத்திருக்கும் வரைதான் உங்களுக்கு பாதுகாப்பு. அதை வெளியே காட்டினால் அது உங்களையே காயப்படுத்தக்கூடும். உங்களின் பொருளாதார பலம் ஒரு மர்மமாக இருக்கும் வரைதான் மற்றவர்கள் உங்கள் மீது ஒருவிதமான மரியாதையுடனும் அச்சத்துடனும் இருப்பார்கள். தேவையற்றதான தர்ம அறிவிப்புகள் அல்லது சொத்து தொடர்பான வாக்குறுதிகளை உணர்ச்சிவசப்பட்டு யாரிடமும் அளிக்காதீர்கள். உங்கள் சொத்து ஆவணங்கள் தொடர்பான ரகசியம் காப்பது என்பது உங்கள் சந்ததியினருக்கு நீங்கள் விட்டுச் செல்லும் மிகப்பெரிய ஒழுக்கமாகும். செல்வம் என்பது பிரிவினையை உண்டாக்கும் சக்தி கொண்டது என்பதால் அதை சார்ந்த ஆவணங்களை ரகசியமாக வைத்திருப்பது உங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் மற்றும் அதற்கு பின்னரும் ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்கும். ஒரு மனிதன் தன் சொத்து ரகசியங்களை அடக்கி காக்கும் போதுதான் அவன் தன் குடும்பத்தின் உண்மையான காவலனாக மாறுகிறான். வருமானம் வரும் பல வழிகளை மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கம் ரகசியமாக வைத்திருப்பது ஒரு மனிதனின் நிதி சுதந்திரத்திற்கும் நீண்ட கால பாதுகாப்புக்கும் மிக முக்கியமான ஒரு ராஜதந்திரமாகும். பெரும்பாலான மக்கள் ஒரு வேலையை அல்லது ஒரு தொழிலை மட்டுமே வாழ்வாதாரமாக கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு புத்திசாலி எப்போதும் ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் பணம் வருவதற்கான பாதைகளை உருவாக்கி வைத்திருப்பான். இந்த கூடுதல் வருமான ஆதாரங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வது உங்கள் வளர்ச்சிக்கு நீங்களே முட்டுக்கட்டை போடுவதற்கு சமம். உங்கள் வருமான ஆதாரங்கள் அனைத்தும் வெளியே தெரிந்தால் முதலாவதாக சமூகம் உங்களை ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக கருதி உங்கள் மீது தேவையற்ற எதிர்பார்ப்புகளை வைக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து வரும் நிதி உதவி கோரிக்கைகள் உங்கள் சேமிப்பை கரைக்கத் தொடங்கும். இரண்டாவதாக, உங்களின் மாற்று வருமான வழிகள் மற்றவர்களுக்கு தெரியும் போது அவர்கள் உங்களைப் போலவே அதே துறையில் இறங்கி உங்கள் லாபத்தை பங்கு போட முயல்வார்கள். உதாரணமாக, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட முதலீட்டிலோ அல்லது பகுதி நேர தொழிலிலோ நல்ல லாபம் ஈட்டுகிறீர்கள் என்பது தெரிந்தால் உங்களை சுற்றியுள்ளவர்கள் அங்கே கூட்டமாக வந்து அந்த வாய்ப்பின் மதிப்பை குறைத்து விடுவார்கள். உங்கள் வருமானத்தின் ஊற்று கண்கள் மர்மமாக இருக்கும் வரைதான் உங்கள் பொருளாதார நிலைத்தன்மை
பாதுகாப்பாக இருக்கும். ஒரு நதி பல கிளை ஆறுகளிலிருந்து நீரை பெற்று பெருக்கெடுத்து ஓடுவது போல உங்கள் நிதிநிலை இருக்க வேண்டும். ஆனால் அந்த கிளை ஆறுகள் எங்கிருந்து வருகின்றன என்பது யாருக்கும் புலப்படக்கூடாது. உங்களின் ஒரு வருமான ஆதாரம் எதிர்பாராத விதமாக தடைப்பட்டாலும் மற்ற வழிகள் உங்களை தாங்கி பிடிக்கும் என்ற ரகசியம் உங்களுக்கு தரும் மனதைரியம் அளப்பரியது. அதை வெளியே சொல்வதால் உங்களுக்கு எந்த நன்மையும் விளையப் போவதில்லை. மாறாக பொறாமையும் திருட்டு பயமும் தான் மிஞ்சும். பல வழிகளில் பணம் சம்பாதிப்பவர்களை சமூகம் சந்தேக கண்ணோடு பார்க்கக்கூடும் அல்லது உங்களை ஒரு பேராசைக்காரனாக சித்தரிக்க முயலும். இந்த எதிர்மறை ஆற்றல்கள் உங்கள் உழைப்பின் வீரியத்தை குறைத்துவிடும். உங்கள் வருமான ஆதாரங்களை பிரித்து வைத்திருப்பது போலவே அது குறித்த தகவல்களையும் ரகசியமாக பிரித்து வைக்க வேண்டும். உங்களின் நிதி பலம் என்பது ஒரு புதிராக இருக்கும் வரைதான் நீங்கள் மற்றவர்களால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சக்தியாக இருப்பீர்கள். ஒரு தொழிலதிபர் தனது கிளை நிறுவனங்கள் அல்லது மறைமுக முதலீடுகளை எப்படி ரகசியமாக வைத்திருப்பாரோ அப்படியே சாமானிய மனிதனும் தனது சிறு சிறு வருமான வழிகளையும் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். இது உங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்திற்கான ஒரு காப்பீடு போன்றது. உங்கள் செல்வம் பெருகும் சத்தம் வெளியே கேட்காமல் அதன் பலன் மட்டும் உங்கள் வாழ்க்கை தரத்தில் அமைதியாக எதிரொலிக்க வேண்டும். வருமானம் வரும் வழிகளை ரகசியமாக வைப்பதன் மூலம் நீங்கள் தேவையற்ற போட்டி, பொறாமை மற்றும் சட்ட சிக்கல்களில் இருந்து உங்களை விடுவித்துக் கொள்கிறீர்கள். ஒரு மனிதன் தனது பொருளாதார அடித்தளத்தை எவ்வளவு தூரம் ரகசியமாக வைத்திருக்கிறானோ அவ்வளவு தூரம் அவன் தனது சுதந்திரத்தை அனுபவிக்கிறான். உங்களின் பல ஆதாரங்களில் இருந்து வரும் சொட்டு நீர் சேர்ந்து ஒரு பெருங்கடலாக மாறுவதை மனமாக பார்த்து மகிழுங்கள். அதை உலகிற்கு விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. இவ்வாறு உங்களின் பலதரப்பட்ட வருமான வழிகளை பாதுகாப்பதன் மூலம் நீங்கள் ஒரு நிலையான மற்றும் அசைக்க முடியாத நிதி பேரரசை உருவாக்க முடியும். தர்மத்தின் புனிதம் என்பது அது செய்யப்படும் விதத்திலும் அதை செய்பவர் காக்கும் ரகசியத்திலும் தான் அடங்கியிருக்கிறது. ஒரு மனிதன்தான் செய்யும் தான தர்மங்களை விளம்பரப்படுத்தாமல் செய்வதுதான் அதற்கான உண்மையான ஆன்மீக மற்றும் சமூக பலனை தரும். தர்மம் என்பது ஒருவரின் கஷ்டத்தை தீர்ப்பதற்காக செய்யப்பட வேண்டுமே தவிர செய்பவரின் புகழை வளர்ப்பதற்காக இருக்கக்கூடாது. அது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்ற பழமொழிக்கு ஏற்ப ஒரு உதவியை செய்துவிட்டு அதை ரகசியமாக வைத்திருக்கும் போதுதான் அந்த செயல் ஒரு உயரிய அறமாக மாறுகிறது. நீங்கள் செய்த தர்மத்தை பற்றி 10 பேரிடம் தம்பட்டம் அடிக்கும்போது அந்த உதவியை பெற்றவர் மற்றவர்களின் முன்னிலையில் அவமானப்படுத்தப்படுகிறார். ஒருவரின் வறுமையை உங்கள் புகழுக்கான ஏணியாக பயன்படுத்துவது மிக பெரிய பாவமாக கருதப்படுகிறது. மேலும் நீங்கள் தாராளமாக தர்மம் செய்கிறீர்கள் என்பது பொதுவெளியில் தெரிந்தால் உண்மையான தேவையுள்ளவர்களை விட உங்களை ஏமாற்றி பணம் பறிக்க நினைக்கும் கூட்டமே உங்களை சூடும். இது உங்களின் நிதி நிலையை பாதிப்பதோடு உங்கள் நிம்மதியையும் குலைக்கும். தர்மத்தை ஒரு ரகசியமாக வைத்திருப்பது உங்கள் அகந்தையை தடுக்க உதவும். எப்போது ஒரு நன்மையை செய்துவிட்டு அதை வெளியே சொல்கிறோமோ அப்போதே அங்கே நான் என்ற செருக்கு தலை தூக்குகிறது. இந்த செருக்கு உங்கள் செல்வத்தை அழிப்பதோடு உங்கள் நற்பெயரையும் காலப்போக்கில் சிதைத்துவிடும். ரகசியமாக செய்யப்படும் தர்மத்திற்கு இறைவனின் அருளும் பிரபஞ்சத்தின் நேர்மறை ஆற்றலும் அதிகம் கிடைக்கும் என்பது சான்றோர்களின் வாக்கு. ஒரு மரம் பழங்களை தருகிறது, ஆனால் அது யாரிடமும் சென்று நான் தான் இந்த கனியை கொடுத்தேன் என்று பறைசாற்றுவதில்லை. அதேபோல உங்கள் செல்வத்தின் ஒரு பகுதியை தேவையுள்ளவர்களுக்கு கொடுக்கும்போது ஒரு கருவியாக மட்டும் உங்களை கருதி கொள்ளுங்கள். விளம்பரப்படுத்தப்படும் தர்மம் ஒரு வியாபாரமாகவே பார்க்கப்படும். அது மக்கள் மத்தியில் உங்கள் மீதான மரியாதையை குறைத்து உங்களை ஒரு தற்பெருமைக்காரராக காட்டும். குறிப்பாக உறவினர்களுக்கோ அல்லது நண்பர்களுக்கோ உதவும் போது அதை மிகவும் ரகசியமாக செய்ய வேண்டும். இல்லையெனில் அவர்களுக்கு அது ஒரு நன்றியுணர்வை விட ஒரு பாரமாகவே தோன்றும். உங்களின் தார்மீக பொறுப்புகளை அமைதியாக நிறைவேற்றுங்கள். உங்கள் பணத்தால் ஒருவரின் வாழ்வில் ஒளி பிறக்கிறது என்றால் அந்த ஒளியின் ரகசியம் உங்கள் இருவருக்குள் மட்டுமே இருக்கட்டும். இந்த மனம் உங்கள் தர்மத்திற்கு ஒரு தெய்வீக தன்மையை கொடுக்கும். உலகம் உங்கள் செல்வத்தை பார்த்து வியப்பதை விட உங்கள் பண்பை பார்த்து வியக்க வேண்டும். தர்மம் என்பது ஒரு விதை போன்றது. அதை மண்ணுக்குள் ஆழமாக புதைத்து வைக்கும்போதுதான் அது பெரிய விருட்சமாக வளர்ந்து பலந்தரும். அதை வெளியே எடுத்து அடிக்கடி காட்டினால் அது காய்ந்துவிடும். எனவே உங்கள் ஈகை குணத்தை ஒரு ரகசிய பொக்கிஷமாக பாதுகாத்து வாருங்கள். எப்போது உங்கள் தர்மம் ரகசியமாக இருக்கிறதோ அப்போதே அது உங்கள் தலைமுறைகளை காக்கும் ஒரு கவசமாக மாறுகிறது. உங்கள் கரங்களால் செய்யப்படும் நன்மைகள் மனமாக இருக்கட்டும். அதன் பலன்கள் உங்கள் வாழ்வில் ஆசீர்வாதங்களாக வந்து சேரும். தர்மத்தின் ரகசியத்தை காப்பது என்பது ஒரு மனிதனின் ஆளுமையை முழுமையாக்குகிறது. வாறு உங்கள் ஈகையை பாதுகாப்பதன் மூலம் நீங்கள் உண்மையான மனநிறைவையும் சமூகத்தில் ஒரு கண்ணியமான இடத்தையும் பெறுகிறீர்கள். ஒருவன் தான் செய்த நன்மையை தானே மறக்கும்போதுதான்
அவன் உயர்ந்த மனிதனாகிறான். பொருளாதார ஒப்பீடு மற்றும் உங்களின் நிதி நிலையை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பேசுவதை தவிர்ப்பது என்பது ஒரு மனிதனின் மன அமைதிக்கும் சமூக தன்னுரிமைக்கும் மிக அவசியமான ஒன்றாகும். இந்த உலகம் எப்போதும் ஒருவரை மற்றொருவரோடு ஒப்பிட்டு பார்த்து தரம் பிரிப்பதையே வேலையாக கொண்டுள்ளது. இத்தகைய சூழலில் உங்கள் உண்மையான பொருளாதார நிலையை மற்றவர்களோடு ஒப்பிட்டு வெளிப்படுத்துவது உங்களை நீங்களே ஒரு போட்டி வளையத்திற்குள் சிறைப்பிடிப்பதற்கு சமம். நீங்கள் மற்றவர்களை விட அதிக வசதியுடன் இருக்கலாம் அல்லது அவர்களை விட குறைவான வருமானம் கொண்டிருக்கலாம். இந்த இரண்டு நிலைகளையுமே பொதுவில் ஒப்பிடுவது ஆபத்தானது. நீங்கள் உங்களை விட கீழ் நிலையில் இருப்பவர்களோடு ஒப்பிட்டு உங்கள் உயர்வை பேசினால் அது உங்கள் மீது அவர்களுக்கு தேவையற்ற கசப்பையும் பொறாமையையும் உருவாக்கும். மாறாக உங்களை விட மேலான நிலையில் இருப்பவர்களோடு ஒப்பிட்டு உங்கள் நிலையை தாழ்வாக பேசினால் அது உங்கள் சுயமரியாதையை நீங்களே சிதைத்துக் கொள்வதாகும். உங்கள் பணப்பை எவ்வளவு கனமானது என்பது உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியமில்லை. பலர் தங்களின் கர்வத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக மற்றவர்கள் வாங்கும் அதே விலையுயர்ந்த பொருட்களை தங்களின் நிதி நிலையை மீறி வாங்க முற்படுகிறார்கள். ஒரு மாயையான வாழ்க்கை முறைக்கு உங்களை இட்டுச் செல்லும். உங்கள் நிதிநிலை ரகசியமாக இருக்கும்போதுதான் நீங்கள் மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு அடிமையாகாமல் சுதந்திரமாக வாழ முடியும். உங்களின் பொருளாதார பலத்தை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பேசும்போது அது உங்கள் பலவீனங்களை எதிரிகளுக்கு காட்டிவிடும். ஒரு புத்திசாலி மனிதன் தன் செல்வத்தை மற்றவர்களின் செல்வத்தோடு ஒப்பிட்டு பார்க்க மாட்டான். மாறாக தனது நேற்றைய நிலையை விட இன்றுதான் எவ்வளவு முன்னேறியிருக்கிறோம் என்பதில் மட்டுமே கவனம் செலுத்துவான். மற்றவர்களிடம் உங்கள் பொருளாதார நிலையை பற்றி விவாதிப்பது அவர்களுக்கு உங்கள் மீது ஒரு ஆளுமையை செலுத்தும் வாய்ப்பை வழங்குகிறது. அவரை விட நான் குறைவாக சம்பாதிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லும் ஒரு வார்த்தை உங்களை சுற்றியிருப்பவர்களின் பார்வையில் உங்களை ஒரு இரண்டாம் தர மனிதனாக மாற்றிவிடும். அதேபோல் அவரை விட நான் அதிகம் வைத்திருக்கிறேன் என்று சொல்வது உங்களை சுற்றி பகைவர்களை உருவாக்கும். செல்வத்தை சேமிப்பதும் பெருக்குவதும் ஒரு தனிப்பட்ட பயணம். அதில் மற்றவர்களின் குறுக்கீடோ அல்லது ஒப்பீடோ ஒருபோதும் வளர்ச்சியை தராது. உங்கள் நிதி நிலவரம் ஒரு மர்மமாக இருக்கும் வரைதான் உங்களுக்கு சமூகத்தில் ஒரு தனித்துவமான மதிப்பு இருக்கும். மனித உறவுகளில் விரிசல் ஏற்பட முதன்மையான காரணம் இந்த நிதி ரீதியான ஒப்பீடுதான். உங்கள் பொருளாதார நிலை மற்றவர்களின் பார்வைக்கு எட்டாத தூரத்தில் இருக்கும்போதுதான் நீங்கள் எந்தவிதமான மன அழுத்தமும் இன்றி உங்கள் இலக்குகளை நோக்கி பயணிக்க முடியும். ஒருவனின் உண்மையான செல்வம் அவனது வங்கி கணக்கில் மட்டுமல்ல, அவனது நிதானத்திலும் ரகசியம் காக்கும் பண்பிலும் தான் இருக்கிறது. மற்றவர்களோடு உங்களை ஒப்பிடுவதை நிறுத்தி உங்கள் பொருளாதார ரகசியங்களை உங்களுக்குள்ளேயே புதைத்து வைப்பதுதான் உங்களை ஒரு நிஜமான வெற்றியாளனாக மாற்றும். உங்களின் நிதிநிலை பற்றிய விவாதங்கள் இல்லாத போதுதான் உங்கள் அறிவு மற்றும் பண்பு சார்ந்த மதிப்பீடுகள் சமூகத்தில் உயரும். இவை உங்கள் பணநிலையை ஒருபோதும் பிறர் நிலைக்கு நிகராகவோ அல்லது குறைவாகவோ வைத்து பேசாமல் இருப்பது உங்கள் எதிர்காலத்திற்கு பாதுகாப்பளிக்கும். ஒரு மனிதன் தனது பொருளாதார நிலையை ரகசியமாக வைத்துக் கொள்ளும் போதுதான் அவன் பிறருடைய ஆதிக்கம் அல்லது ஏளனத்திற்கு ஆளாகாமல் தன் வாழ்வை தன் விருப்பப்படி நடத்த முடிகிறது. இவ்வாறாக ஒப்பீடுகளை தவிர்த்து உங்கள் நிதி ரகசியங்களை பாதுகாப்பதன் மூலம் நீங்கள் ஒரு அமைதியான மற்றும் கரவமான வாழ்வை உறுதி செய்கிறீர்கள். வங்கி ரகசியங்கள் மற்றும் உங்களின் பாதுகாப்பான சேமிப்பு கிடங்குகள் தொடர்பான விவரங்களை ரகசியமாக வைத்திருப்பது என்பது உங்களின் ஒட்டுமொத்த உழைப்பையும் ஒரு பாதுகாப்பு கோட்டைக்குள் வைத்து பூட்டுவதற்கு சமமாகும். இன்றைய டிஜிட்டல் உலகில் பணத்தை சம்பாதிப்பதை விட அதை திருடர்களிடமிருந்தும் மோசடி செய்பவர்களிடமிருந்தும் பாதுகாப்பதே மிகப்பெரிய சவாலாக உள்ளது. உங்களிடம் எத்தனை வங்கி கணக்குகள் உள்ளன, எந்த வங்கியில் அதிக இருப்பு உள்ளது, அல்லது எந்த லாக்கரில் உங்களின் பூர்வீக நகைகளும் பத்திரங்களும் உள்ளன என்ற விவரங்கள் உங்கள் குடும்பத்தின் மிக நெருக்கமான நம்பிக்கைக்குரிய உறுப்பினர்களை தவிர வேறு எவருக்கும் தெரியக்கூடாது. உங்கள் வங்கி கணக்கு விவரங்கள் அல்லது உங்களின் நிதி மேலாண்மை முறைகள் வெளியே தெரியும் போது அது சமூக விரோதிகளுக்கு ஒரு தெளிவான வரைபடத்தை கொடுத்தது போலாகிவிடும். குறிப்பாக நவீன கால இணையதள மோசடிகள் பெருகி வரும் சூழலில் உங்களின் நிதி தொடர்பான சிறு தகவலும் உங்களுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தக்கூடும். ஒரு மனிதனின் நிதி பாதுகாப்பு என்பது அவனது கடவுச்சொற்களை பாஸ்வேர்ட்ஸ் போன்றது. அதை மற்றவர்களிடம் பகிர்வது தற்கொலைக்கு சமமானது. மேலும் உங்களின் வங்கி இருப்பு மற்றவர்களுக்கு தெரிந்தால் அவர்கள் உங்களை ஒரு நிதி ஆதாரமாக பார்க்க தொடங்குவார்களே தவிர ஒரு மனிதனாக மதிக்க மாட்டார்கள். தேவையற்ற கடன் கோரிக்கைகள், முதலீட்டு ஆலோசனைகள் என்ற பெயரில் வரும் மோசடிகள் என உங்கள் நிம்மதி குலையும். உங்களின் உண்மையான பொருளாதார பலம் வங்கி கணக்குகளில் அமைதியாக இருக்க வேண்டும். உங்கள் லாக்கர் விவரங்கள் அல்லது ரகசிய வைப்பு தொகைகள் பற்றி பேசுவது உங்கள் குடும்பத்திற்குள்ளேயே தேவையற்ற பிளவுகளை உருவாக்கலாம் அல்லது வெளியாட்களின் பேராசைக்கு வித்திடலாம்.
ஒரு புத்திசாலி தனது செல்வத்தை எப்போதும் ஒரே இடத்தில் குவிக்காமல் பல்வேறு பாதுகாப்பான இடங்களில் பிரித்து வைத்திருப்பான். அதேபோல் அந்த தகவல்களையும் ரகசியமாக பிரித்து வைத்திருக்க வேண்டும். உங்கள் பண பரிவர்த்தனைகள் அல்லது வங்கிச் செய்திகளை பொது இடங்களில் பகிர்வதோ அல்லது சமூக வலைதளங்களில் அதை கோடிட்டு காட்டுவதோ உங்கள் பாதுகாப்பிற்கு நீங்களே வைக்கும் வேட்டு. உங்கள் செல்வம் என்பது உங்கள் நீண்ட கால உழைப்பின் வியர்வை. அதை ஒரு ரகசிய கருவூலமாக பாதுகாப்பது உங்கள் கடமை. உங்களின் நிதி ரகசியங்கள் மர்மமாக இருக்கும் வரைதான் நீங்கள் எந்தவித அச்சுறுத்தலும் இன்றி நிம்மதியாக உறங்க முடியும். ஒரு நாட்டின் பாதுகாப்பு அதன் ரகசிய காப்பில் இருப்பது போல ஒரு மனிதனின் நிதி பாதுகாப்பு அவனது வங்கி ரகசியங்களில் இருக்கிறது. பிறர் உங்களை சாதாரணமாக எடை போடட்டும், ஆனால் உங்கள் உண்மையான பலம் உங்கள் வங்கி ஆவணங்களுக்குள் ரகசியமாக உறங்கட்டும். எப்போது உங்களின் பாதுகாப்பான நிதி விவரங்கள் மற்றவர்களின் விவாத பொருளாக மாறுகிறதோ அப்போதே உங்கள் செல்வத்திற்கான ஆபத்து தொடங்கிவிடுகிறது. உங்களின் ரகசிய வைப்பு நிதிகளே உங்கள் வாழ்வின் இக்கட்டான காலத்தில் உங்களுக்கான கடைசி புகலிடம் என்பதை உணர்ந்து அவற்றை கண்ணின் இமை போல பாதுகாக்க வேண்டும். ஒரு மனிதன் தனது வங்கி மற்றும் சொத்து பாதுகாப்பு விவரங்களை ரகசியமாக வைத்திருக்கும் போதுதான் அவன் உண்மையான நிதி சுதந்திரத்தை அடைகிறான். இவ்வாறாக உங்களின் வங்கி ரகசியங்களை பாதுகாப்பதன் மூலம் நீங்கள் தேவையற்ற நிதி இழப்புகள் மற்றும் சமூக அச்சுறுத்தல்களிலிருந்து உங்களை முழுமையாக தற்காத்துக் கொள்கிறீர்கள். உங்களின் மானம் உங்கள் செல்வத்திற்கான மிகச்சிறந்த காவலாளி. பணத்தால் வரும் செருக்கு மற்றும் செல்வம் சேரும்போது ஏற்படும் அகந்தையை வெளியே காட்டாமல் எப்போதும் போல் எளிமையாக இருப்பது ஒரு மனிதனின் மேன்மையை உலகுக்கு உணர்த்தும் மிக உயர்ந்த ராஜதந்திரமாகும். ஒரு மனிதனிடம் செல்வம் சேரும்போது அவனது பேச்சிலும் உடையிலும் நடத்தையிலும் இயல்பாகவே ஒருவிதமான தலைக்கணம் குடியேறுவது மனித பலவீனம். ஆனால் அந்த செருக்கை அடக்கி தன்னிடம் இருக்கும் வசதி வாய்ப்புகளை பற்றி எவ்வித ஆரவாரமும் செய்யாமல் இருப்பதே உண்மையான புத்திசாலித்தனம். நீங்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் உங்களின் அந்தஸ்தை பற்றி தம்பட்டம் அடிப்பதோ அல்லது மற்றவர்களை காட்டிலும் நீங்கள் உயர்ந்தவர் என்று காட்டுவதோ உங்கள் வீழ்ச்சிக்கான முதல் படியாக அமைந்துவிடும். ஒரு மரம் பழங்களால் நிறைந்திருக்கும் போது அது தலை நிமிர்ந்து நிற்காமல் பணிவுடன் தணிந்து நிற்கும். அதேபோல் ஒரு மனிதன் செல்வத்தால் நிறையும் போது அவன் அதிக பணிவுடனும் எளிமையுடனும் இருக்க வேண்டும். உங்களின் பணச்செருக்கு மற்றவர்களுக்கு தெரிந்தால் அது அவர்கள் மனதில் கசப்புணர்வையும் பொறாமையையும் உண்டாக்கும். இது உங்கள் மீது தேவையற்ற பகைமைகளை உருவாக்குவதோடு உங்கள் நெருங்கிய நண்பர்களையும் உறவினர்களையும் உங்களிடமிருந்து பிரித்துவிடும். செருக்குடன் இருப்பவர்கள் எப்போதுமே மற்றவர்களின் ஏளனத்திற்கும் வீழ்ச்சியின் போது கேலிக்கும் ஆளாவார்கள். உங்களின் செல்வம் ஒரு ரகசியமாக இருக்கும் வரைதான் உங்களுக்கு பாதுகாப்பு. அதை செருக்காக மாற்றும்போது அது உங்களை ஆபத்தில் தள்ளும். ஆரவாரமில்லாத செல்வம் ஒரு ஆழமான நதியை போன்றது. அதன் ஆழம் யாருக்கும் தெரியாது, ஆனால் அது எப்போதும் நிலைத்திருக்கும். மாறாக ஓசையிடும் ஓடை போன்ற ஆடம்பர வாழ்வு விரைவில் வற்றி போகும். பணத்தால் வந்த வசதிகளை உங்கள் வசதிக்காக மட்டுமே பயன்படுத்துங்கள். அதை மற்றவர்களின் மனதை காயப்படுத்த பயன்படுத்தாதீர்கள். உங்களின் எளிமை உங்களை பாதுகாக்கும் ஒரு கவசம். நீங்கள் செல்வந்தர் என்பது தெரியாத போது திருடர்களோ அல்லது பொறாமை கொண்டவர்களோ உங்கள் மீது கவனம் செலுத்த மாட்டார்கள். ஒரு ராஜதந்திரி எப்போதும் சாதாரண மனிதனைப் போலவே உலவுவான், ஆனால் அவனது பலம் அவனுக்குள் மட்டுமே இருக்கும். பணத்தின் மூலம் கிடைக்கும் அதிகாரத்தை விட உங்கள் பண்பால் கிடைக்கும் மதிப்பிற்கு ஆயுள் அதிகம். உங்களின் நிதி உயர்வு உங்கள் செயல்களில் மட்டும் தெரிய வேண்டுமே தவிர உங்கள் பேச்சிலோ அல்லது மற்றவர்களை குறைத்து மதிப்பிடும் நடத்தையிலோ தெரியக்கூடாது. செல்வம் என்பது ஒரு மேகம் போன்றது. அது இன்று இருக்கும், நாளை மறையும், ஆனால் உங்கள் பண்பு என்றும் நிலைக்கும். சிக்கை மறைத்து எளிமையாக வாழும் ஒருவன் ஒரு மிகப்பெரிய நிதி நெருக்கடி வந்தாலும் மற்றவர்களின் ஆதரவை பெறுவான். ஆனால் பணத்தை காட்டி மற்றவர்களை அவமதித்தவன் வீழ்ச்சியின் போது தனித்து விடப்படுவான். உங்களிடம் இருக்கும் பணத்தை ஒரு கருவியாக கருதுங்கள், அதையே உங்கள் அடையாளமாக மாற்றிக்கொள்ளாதீர்கள். ஒரு மனிதன்தான் ஒரு கோடீஸ்வரன் என்பதை உலகிற்கு சொல்லாமல் சாமானியர்களோடு சாமானியனாக பழகும்போது அவனது ஆளுமை இமயமலை அளவுக்கு உயர்கிறது. உங்களின் மெய்யான பலம் உங்களின் நிதானத்திலும் அடக்கத்திலும் தான் இருக்கிறது. பணத்தால் வந்த திமிரை அடக்கி வைத்திருப்பது என்பது உங்களின் பொருளாதார பேரரசை பாதுகாக்கும் ஒரு தற்காப்பு கலை. இப்போதும் எளிமையை கையாளுங்கள், அதுவே உங்களை நிரந்தரமான வெற்றியாளராக நிலைநிறுத்தும். இவ்வாறாக உங்கள் செருக்கை அடக்கி ரகசியம் காப்பதன் மூலம் நீங்கள் சமூகத்தில் மதிக்கப்படும் ஒரு உன்னத மனிதராக திகழ்கிறீர்கள். உங்கள் பணத்தை விட உங்கள் பண்பே உங்களை காக்கும் பெரிய சொத்தாகும். பணம் என்பது வெறும் காகிதமோ அல்லது உலோகமோ அல்ல, அது ஒரு மனிதனின் உழைப்பு, காலம் மற்றும் கரவத்தின் வடிவம். இதுவரை கண்ட இந்த 11 பண ரகசியங்களும்
உங்கள் வாழ்க்கையை ஒரு பாதுகாப்பு கோட்டைக்குள் வைத்து பாதுகாக்கும் அரண்கள். செல்வத்தை சேர்ப்பது ஒரு கலை என்றால், அந்த செல்வத்தை பற்றிய ரகசியங்களை பாதுகாப்பது ஒரு மாபெரும் போர் தந்திரம். ஒரு மரம் தனது வேர்களை பூமிக்கு அடியில் ரகசியமாக வைத்திருப்பதால்தான் புயல் காற்றிலும் அது சாயாமல் கம்பீரமாக நிற்கிறது. அதேபோல் உங்கள் நிதி நிலவரம் உங்கள் இதயத்திற்குள்ளும் உங்கள் வீட்டு சுவர்களுக்குள்ளும் ரகசியமாக இருக்கும் வரைதான் நீங்கள் இந்த சமூகத்தில் ஒரு சுதந்திரமான மற்றும் மதிப்பிற்குரிய மனிதனாக வாழ முடியும். தேவையற்ற தற்பெருமை, ஆடம்பரம் மற்றும் பிறரின் பாராட்டுக்காக உங்கள் ரகசியங்களை ஒருபோதும் விலை பேசிவிடாதீர்கள். அமைதியாக செயல்படுபவனே அசுர வளர்ச்சி அடைகிறான். உங்கள் செல்வம் மனமாக வளரட்டும். உங்கள் வெற்றி உலகிற்கு அதிரடியாக தெரியட்டும். இந்த ஆழமான கருத்துக்களை உங்கள் வாழ்வின் அங்கமாக மாற்றிக்கொள்ளப் போகும் உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த ரகசியங்களை கடைபிடிப்பதன் மூலம் நீங்கள் பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய உயரத்தை அடைவீர்கள் என்பதில் ஐயமில்லை. உங்கள் உழைப்பு சிறக்கட்டும், உங்கள் செல்வம் பெருகட்டும், உங்கள் குடும்பம் அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் திளைக்கட்டும். இந்த உரையை முழுமையாக கேட்டதற்கும் நிதி ஒழுக்கத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்ததற்கும் மிக்க நன்றி. உங்கள் எதிர்கால பயணம் வெற்றிகரமாக அமைய மீண்டும் ஒரு முறை எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.